இப்போ நம்ம பார்க்க போற கிரகம் கற்பனையானதில்ல. இந்த கிரகத்தை பத்தின பல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ இந்த வீடியோல நம்ம ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்ப்போம். இந்த கிரகத்தை பத்தி அதோடைய பேரை நான் சொன்னாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ப்ராக்சிமா சென்டாரி பி. ஸோ நீங்க வானத்தை பார்க்கும்போது சில கிரகங்கள் நம்மள மாதிரியே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தா அந்த கேள்விக்கான பதில் இந்த கிரகம் மட்டும்தான் அதுக்கு பதில்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இந்த யூனிக்கான பிளானட்டை பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ். ப்ராக்சிமா சென்டாரி பி அப்படின்றது ஒரு கற்பனையான கிரகம் இல்ல. 2016 வருஷம் ரேடியல் வெலாசிட்டி மெஷர்மெண்ட் மூலியமா ஒரு நட்சத்திரத்தை சுத்தி, அதாவது ஒரு டுவார்ஃப் ஸ்டாரை சுத்தி வரக்கூடிய ஒரு கிரகம் நம்மளுடைய பூமி மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இது டாப்ளர் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு மெத்தட்ல தான் நம்ம இதை மெஷர் பண்ணோம். இந்த கிரகம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. ப்ராக்சிமா சென்டாரி அப்படின்ற ஒரு நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி அப்படின்ற ஒரு ஸ்டெல்லர் சிஸ்டம் உடைய ஒரு பகுதியே இருக்குன்றது நமக்கு தெரியும். நம்ம சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டம் தான் இதோடைய யூனிக்கான ஒரு அடையாளமா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பூமியிலிருந்து இந்த ப்ராக்சிமா சென்டாரி பி சுமார் 4.24 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. இது ஆஸ்ட்ரோனாமியில அளவிடக்கூடிய அளவு அப்படிங்கறத விட நம்ம இதை இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா இது 40 ட்ரில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய நம்ம பூமி மாதிரியான ஒரு கிரகம்னு நம்பக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகம் தான் நட்சத்திரத்தை சுத்தி ரொம்ப ரொம்ப பக்கமா சுத்துது. பூமி சூரியன் தூரத்தை விட பல மடங்கு கம்மி. ப்ராக்சிமா சென்டாரி பி உடைய ஆர்பிட்டல் செமி மேஜர் ஆக்சிஸ் சுமார் 0.0485 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். இதை நம்ம வேற மாதிரி சொல்லணும்னா இந்த கிரகம் நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. இதே தூரம் நம்மளுடைய சூரியனுக்கு பூமிக்கு நடுவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பூமி இருந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா ப்ராக்சிமா சென்டாரி இவ்வளோ நல்லா சஸ்டெயின் ஆகிறதுக்கு காரணம் அதோடைய மைய நட்சத்திரம் ஒரு ரெட் ட்வார்ஃப். அதோடைய வெளிச்சம் சூரியனோட ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் இது ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுது. தென் அந்த இடத்தை நம்ம ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்ற ஒரு வரம்புக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்ற வார்த்தை இங்க சயின்ஸ்னால மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். இது உயிர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. இந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் அதோடைய சர்ஃபேஸ்ல லிக்விட் வாட்டரை வச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு டெம்பரேச்சர் ரேஞ்ச் அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெஷர்மெண்ட். ப்ராக்சிமா சென்டாரி பி உடைய எஸ்டிமேட்டட் ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சர் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இல்லாம நம்ம கால்குலேட் பண்ணா சுமார் -39 டிகிரி செல்சியஸ். ஆனா அட்மாஸ்பியர் இருந்து கிரீன் ஹவுஸ் வார்மிங் மூலியமா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த கிரகத்துடைய மாஸ் பூமியுடைய மாஸை விட குறைஞ்சது 1.17 மடங்கு அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரேடியஸ் இன்னும் நம்ம நேரடியாக மெஷர் பண்ணல. டிரான்சிட் அப்சர்வேஷனும் இல்லை. அதனால டென்சிட்டி, காம்போசிஷன் இது எல்லாமே ஒரு மாடல்ஸ் மூலியமா மட்டும்தான் இப்போ வரைக்குமே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாஸ் வேல்யூ வச்சு நம்ம பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு ராக் பிளானட்டா இருக்கலாம். அதாவது கல் கிரகமா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு. கேஸ் ஜெயிண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அயான் கோர், சிலிகேட் மேண்டல் மாதிரியான இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் அப்படிங்கிற இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டும் நமக்கு வந்திருக்கு. ப்ராக்சிமா சென்டாரி பி உடைய ஆர்பிட்டல் பீரியட் சுமார் 11.2 பூமி நாட்கள். இதுக்கான அர்த்தம் அந்த கிரகத்துல ஒரு வருஷம் அப்படின்றது வெறும் 11 நாட்கள் மட்டும்தான். இந்த ரொம்ப கம்மியான ஆர்பிட்டல் காரணமா அது டைட்லி லாக்கிங் அப்படின்ற ஒரு ஃபெனமினான் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நம்புறோம். அதாவது டைட்லி லாக்கிங் அப்படின்னா அந்த கிரகத்துடைய ஒரு பகுதி எப்பவுமே நட்சத்திரத்தை பார்த்தோம், மறுபகுதி விண்வெளியை பார்த்தும் இருக்கும். அதாவது டார்க்னஸை பார்த்தும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமியை நோக்கி நிலா இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு ஃபேஸ் எப்பயுமே நம்மளை பார்த்து தான் இருக்கும், மறு ஃபேஸ் அதோடைய விண்வெளியை பார்த்து இருக்கும். ஸோ இதே மாதிரியான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஒருவேளை அது டைட்லி லாக்கிங் அப்படின்ற அந்த சிச்சுவேஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துடைய பகல் நேரம் ரொம்ப சூடாகவும் இரவு நேரம் ரொம்ப குளிராகவும் இருக்கும். ஆனாலும் அங்கே அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா ஹீட்டோடைய ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ இதை மாடல் சிமுலேஷன் செஞ்சு பார்த்தபோது
அதோடைய திக் அட்மாஸ்பியர் ஒருவேளை அதிகமா இருந்துச்சுன்னா டே நைட் டெம்பரேச்சர் ஒருவேளை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க கடல் இருந்துச்சுன்னா ஹீட்டுடைய கெப்பாசிட்டி காரணமா ஸ்டெபிலிட்டி அதிகமாகலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் வருது. ப்ராக்சிமா சென்டாரி ஒரு ரெட் ட்வார்ஃப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆக்டிவான நட்சத்திரம். ஃப்ரீக்வெண்டா அதோடைய கொந்தளிப்பு அதிகமா இருக்கும், அதிகமான எக்ஸ்ரேஸ் வெளியாகும், அல்ட்ராவயலட் மாதிரியான வெடிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ப்ராக்சிமா சென்டாரியுடைய அந்த வெடிப்பு நம்மளுடைய சூரியன் மாதிரி இல்லாம அதை விட பல மடங்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிப்புகளை வெளிப்படுத்தும். ப்ராக்சிமா சென்டாரி பிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சேலஞ்ச், அந்த ரேடியேஷன் அட்மாஸ்பியரை பாதிக்குமா? ஒருவேளை மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லாம இருந்துச்சுன்னா அட்மாஸ்பியர் ரொம்ப நாட்களுக்கு, ரொம்ப வருடங்களுக்கு கண்டிப்பா தாங்காது. இது இப்போ கரண்ட் ரிசர்ச்ல கிடைச்ச முக்கியமான கேள்வி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி நம்ம நேரடியாக இப்போ வரைக்கும் நம்ம எதுவுமே தகவல்கள் எடுக்கல. ஆனாலும் மாஸ் அண்ட் ரொட்டேஷன் ஸ்டேட்டை வச்சு நம்ம டைனமோ மாடல்ஸை ரன் பண்ணி பார்க்கும்போது அதோடைய அயான் கோர் மோல்டன் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டிப்பா உருவாகும். டைட்லி லாக்கிங் இருந்தாலும் அதோடைய இன்டர்னல் ஹீட் இருந்துச்சுன்னா கன்வெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கிருந்து டைரக்டாக பார்க்காம பல இன்டைரக்ட் மெத்தட்ல நம்ம பார்த்த விஷயங்கள். இப்போ நம்ம அங்கே போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கு இருக்கலாம். ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜினால அதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட லைட்டோட ஸ்பீடுக்கு இப்போ வரைக்குமே அச்சீவ் ஆகலை, போக முடியல. ஸோ அங்கே போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ப்ராக்சிமா சென்டாரி பிக்கு போக சுமார் 42 வருடங்களுக்கு மேலே ஆகலாம். இப்போ இருக்கிற கெமிக்கல் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபேக்ட்னே நம்ம எடுத்துக்கணும். இந்த கிரகம் பற்றி நம்ம தெரிஞ்சதெல்லாமே இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ், சிமுலேஷன், மாடல்ஸ் அண்ட் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த மாடல்ஸ் எல்லாமே ரேண்டம் கிடையாது. ஸ்டெல்லர் பிசிக்ஸ், ஆர்பிட்டல் மெக்கானிசம், தெர்மோடைனமிக்ஸ், அட்மாஸ்பியரிக் கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே கனெக்ட் பண்ணி இந்த ஒரு டேட்டாஸ் நமக்கு வெளிவந்திருக்கு. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஃபியூச்சர்ல ப்ராக்சிமா சென்டாரி பி உடைய அட்மாஸ்பியரை இன்னும் அதிகமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனுடைய பல சுவடுகள் அங்கே இருக்குமாங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அது கூட உயிர் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டேட்டா கிடையாது. அது ஜஸ்ட் அதோடைய வளிமண்டலத்தில் என்ன இருக்குன்றதை மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த கிரகம் அது கண்டிப்பாக நம்மகிட்ட நேரடியாக பேசாது, அது நம்மளை கூப்பிடவும் செய்யாது. ஆனாலும் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் அது நமக்கு பல தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த தகவல் நமக்கு பல்வேறு விதத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஜேர்னி இதோட முடிய போகிறதில்ல, இதோடைய அப்சர்வேஷன் கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மாடல்ஸுடைய அப்டேட் கண்டிப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். டேட்டா கூடிக்கிட்டே போகும். இந்த யூனிவர்ஸில் நம்ம பூமி மட்டும்தான் ஸ்பெஷலா அல்லது இன்னும் பல கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ப்ராக்சிமா சென்டாரி பி கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு போட்டியாளராக இருக்கலாம். ஆனாலும் நம்ம சயின்ஸை இன்னும் அதிகமாக அப்டேட் பண்ணணும். இது மாதிரியான ரொம்ப டீப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வானத்தில் பல புள்ளிகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு புள்ளிகளையும் என்னோட சேனலில் கொண்டு வர்றதான் என்னுடைய மெயின் மோட்டிவ். ஸோ கண்டிப்பாக அதை நான் செய்வேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.